தனம் தானியம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரோஜா இதழ் இருக்கு இல்லையா, இந்த ரோஜா இதழை பக்குவமாக உலர்த்தி உங்களுக்கு பொடியாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த தாமரை இதழ் இருக்கு இல்லைங்களா, இந்த தாமரை இதழ்களையும் பக்குவமாக உலர்த்தி உங்களுக்காக பொடியாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த ரோஜா பொடியாகட்டும், தாமரை பூ பொடியாகட்டும், ரெண்டுமே நம்ம சருமத்துக்கு அதீதமான நன்மைகளை தரக்கூடியது. இந்த பனிக்காலத்தில் நிறைய பேருக்கு இந்த சருமம் அப்படிங்கிறது வறட்சியாக இருக்கும். வெளியிலலாம் போயிட்டு வரீங்கன்னு சொன்னாலும் சரி, இல்லை வீட்லேயே நல்ல ஒரு குளுமையான சூழல் நீங்கள் இருக்கீங்கன்னாலும் சரி, இல்லை வெளி காற்று பட்டாலே சருமம் ட்ரை ஆகிடுதுனாலும் சரி, இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்க. தினமும் இந்த ரோஜா பொடி ஒரு ஸ்பூனு, தாமரை பூ பொடி ஒரு ஸ்பூன் போட்டு, அதில் உங்கள் சருமத்துக்கு தகுந்த மாதிரி பன்னீரோ தண்ணீரோ மோர் இதில் எது கலந்தாலும் சரி கலந்து பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு ஃபேஸ் பேக்காக போட்டுருங்க. ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கு பிறகு நல்லா சில்லுன்னு தண்ணி விட்டு கழுவிடுங்க, இல்லை நார்மல் தண்ணியிலே கழுவிடுங்க. இப்படி கழுவும்போது உங்களுடைய சருமம் அப்படிங்கிறது நல்ல ஒரு ஈரப்பசையோடு இருக்கும். இந்த வறட்சி அப்படின்றது இருக்காது. சருமத்தில் இந்த மங்கு, தேமல், கரும்புள்ளிகள் இதெல்லாம் மறைய ஆரம்பிச்சிடும். இதை தினமும் உங்களால் கண்டினியூவாக பண்ண முடியும் அப்படின்னா பண்ணிகிட்டே வாங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த ரோஜா பொடி, தாமரை பூ பொடி ரெண்டுமே நம்முடைய சிந்திகனை.com ஆன்லைன் ஷாப்பில் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். லிங்க் தர வேணும்னா வாங்கிக்கிங்க. இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்.